ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ நம்ம 6th தாவர உலகம் அப்படிங்கிறத டாபிக் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு 11 தலைப்புகள் சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 11 தலைப்புகள் போட்டோம். 6லேருந்து 10 வரைக்கும் அது எங்கெங்கே இருந்தெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தோம். இப்போ 6th தாவர உலகம் அப்படிங்கிறது 6th ஃபஸ்ட் டேர்மில் 4வது லெசனாக இருக்குது. சரிங்களா? பேஜ் நம்பர் 56. தாவரங்களின் அமைப்பு மற்றும் செயல்கள். நமது உடல் பல்வேறு உறுப்புகளை கொண்டது. அதே போலத்தான் தாவரங்கள் இலை, தண்டு, வேர் மற்றும் மலர்கள் ஆகிய பாகங்களை கொண்டுள்ளன. சரிங்களா? அடுத்து 2வது பாருங்க, முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் நோட்ஸ் மட்டும்தான் கொடுப்பேன். ஆனால் அது கொடுத்தது போக நீங்கள் புக்குக்குள்ளேயும் தயவு செஞ்சு ஒரு தடவை வாசித்து பார்த்துருங்க. அப்போ தான் அது புரியும். சரிங்களா? வாங்க. வேர் தொகுப்பு, தண்டு தொகுப்பு. சரிங்களா? இதில் வேர் தொகுப்பை பற்றி பார்ப்போம். வேர் என்பது ஒரு தாவரத்தின் முக்கியமான அச்சு. அவ்வளோதான். அது கீழ்ப்பகுதியாகும். நிலத்திற்கு கீழே காணப்படுகிறது. பேசிக் தெரியும், வேர் எப்பயுமே நிலத்துக்கு கீழே தான் இருக்கும். ஆனால் 2 தாவரங்கள் 2-3 தாவரங்களுக்கு மட்டும் வேர் மேலாக்கில் இருக்கும். அது மேலே நோக்கி நீட்டிக்கிட்டு இருக்கும். அது எந்த தாவரம் அப்படின்றது, என்ன மரம் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். வேர்களும் கணுக்களும் கனிவிடை பகுதிகளும் இல்லை அப்படின்றாங்க. ஆமாம், வேர்களில் கணுக்களும் கனிவிடை பகுதிகளும் கிடையாது. ஆனால் எதில் இருக்கும் அடுத்து வர்றதில் பார்ப்போம். பாருங்கள், வேர்கள் நேர் புவி நாட்டம் உடையவை. ஆமாம், நேராக பூமிக்குள்ளே தான் போகும், ஆப்போசிட்டில் எதிர்த்து வராது. சரிங்களா? ஒரு சில தாவரங்களுக்கு வரும், அது என்னன்றதை கேட்டிருக்கேன், அதை கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து தாவரங்களின் வேர் தொகுப்பு 2 வகைப்படும். அது ஆணி வேர் தொகுப்பு, ஜல்லி வேர் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணி வேர் தொகுப்பு அப்படின்னா விதையிலிருந்து முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து ஆணி வேரை உண்டாக்குகிறது. முளைவேர் தடித்த முதல் நிலை வேராக வளர்கிறது. அதிலிருந்து துணைவேர்கள் தோன்றுகிறது. அந்த துணைவேர்லேருந்து 3ஆம் நிலை வேர்கள் என்ன செய்யுது, தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு எடுத்துக்காட்டு ஆணிவேர் தொகுப்புக்கு எடுத்துக்காட்டு அவரை, மா, வேம்பு. சரிங்களா? அடுத்து ஜல்லிவேர் தொகுப்பு. ஜல்லிவேர் தொகுப்பு அப்படிங்கிறது என்னென்னா, முதல்நிலை வேர் சிறிது காலம் அழிந்து தண்டின் அடிப்பகுதியின் சற்று சம பருமனுள்ள வேர் கொத்தாக தோன்றி வளர்கின்றன. பெரும்பாலும் ஒரு வித்திலை தாவரங்கள் இவ்வேர் தொகுப்பு காணப்படுகிறது. முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? அதாவது என்னன்றதை சொல்கிறேன், அண்டர்லைன் பண்ணிக்குவோம். இருவித்திலை தாவரங்கள் இவ்வகை வேர் காணப்படுகிறது. எதில்? ஆணிவேர் தொகுப்பில் இருவித்திலை தாவரங்கள் வேர்கள் காணப்படுகிறது. சரிங்களா? அடுத்து ஜல்லிவேர் தொகுப்பு அப்படிங்கிறது ஒரு வித்திலை தாவரங்களில் இவ்வேர் தொகுப்பு காணப்படுகிறது. ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். தாவரங்கள்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்ப்போம். வேர்களின் பணிகள். இது ரொம்ப முக்கியங்க. அதனால தான் ரெட்டில் நல்லா கொடுத்துருக்கேன். என்னென்னு பாருங்கள். வேர்கள் தாவரத்தை பூமியில் நிலைத்து நிற்க வைக்கிறது. வேர் தாவரத்தை நிலைத்து நிற்க வைக்கிறது. அடுத்து மண்ணிலிருந்து நீரையும் கனிம சத்துக்களையும் உறிஞ்சுகின்றன. கரெக்டு. அடுத்து என்ன சொல்கிறது, கேரட், பீட்ரூட் போன்ற தாவரங்கள் தங்கள் தயாரித்த உணவை தாங்களே வேர்களில் சேமிக்கின்றன. சரிங்களா? அப்போ இதெல்லாம் என்னது, வேர். கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, இதெல்லாம் என்னது, வேர். கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன், சற்றே யோசியுங்கள். இதை யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். இது என்னது, இஞ்சி. இந்த இஞ்சி வேரா தண்டா? அதுதான் கொஸ்டின். சரிங்களா? அதை கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். அடுத்து தண்டு தொகுப்பை பற்றி பார்ப்போம். நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற தாவர தொகுப்பு தண்டு தொகுப்பு. அதன் மைய அச்சு தண்டு எனப்படும். தண்டு தொகுப்பானது இலைகள், மலர்கள் மற்றும் கனிகளை கொண்டுள்ளது. ஆமாம், தண்டில் எல்லாமே வளரும். சரிங்களா? அடுத்து தண்டு. இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டின் இடையே உள்ள கோணம் இலைக்கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இலைக்கோணத்தின் தோன்றும் மொட்டு கோணமொட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து கீழே பாருங்கள். தண்டின் பணிகள் ரொம்ப முக்கியம். வேரோட பணிகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தண்டோட பணிகளும் ரொம்ப முக்கியம். இது பேசிக் 6th பேசிக்லேருந்து போனால் தான் நம்ம 10th போய் நம்ம ஒரு சிலதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது இது நம்மளுக்கு புரியும். இப்போ இருந்தே சிறுக சிறுக சேர்த்து வச்சு பின்காலத்தில் மொத்தமாக செலவழிச்சுக்குவோம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. இப்படியே போனோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அடுத்து வர்ற எஸ்ஐ ஆர் பிசி
அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். சயின்ஸ் நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது வரலை அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக சயின்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. நம்மளோட வாழ்க்கையை ஒன்றி படித்தாலே சயின்ஸ் நம்மளுக்கு ரொம்ப புரியும். சரிங்களா? கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நல்லா நடத்துவேன். பாருங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சார் இது தப்பாக இருக்குது அப்படின்னா சொல்லிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு சிலது சொல்லலை விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக சொல்லிடுங்க. நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணி அதை சரி பண்ணிக்கிறேன். நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரேன் இந்த வீடியோ போடுறதில். சரிங்களா? கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க. தண்டின் பணிகள். தண்டானது கிளைகள், இலைகள், மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவற்றை தாங்குகின்றன. சரிங்களா? அடுத்து, வேரினால் உறிஞ்சப்படும் நீர் மற்றும் கனிமங்கள் தண்டின் வழியாக தாவரங்கள் மற்ற பாகங்களுக்கு கடத்துகிறது. ஆமாம், வேர் என்ன செய்யுது? தண்ணி உறிஞ்சு தண்டுக்கு கொடுக்குது. அந்த தண்டு என்ன செய்யுது? தாவரத்தோட மற்ற பாகங்களுக்கெல்லாம் கொண்டு போய் தண்ணியை கொடுத்தோன்னே என்ன செய்யுது? அந்த இலை என்ன செய்யுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக இலையினால் தயாரிக்கப்படும் உணவு தண்டின் வழியாக தாவரங்களின் பிற பகுதிகளுக்கு கடத்தப்படுகிறது. அதாவது தண்டோட வேலை என்னென்னா கடத்துறது தான் வேலை. இதை கொண்டு போய் அங்கே கொடுக்குறது, அது இலையை ரெடி பண்ணி கொடுக்குறத மற்ற பாகங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறது. இதுதான் தண்டோட வேலை. சரிங்களா? அது கேட்குற மாதிரி சில தாவரங்கள் உணவை தண்டில் சேமிக்கின்றன. இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், கேரட்டு பீட்ரூட்டு என்னென்னு பார்த்தோம், அது வேறு. சரிங்களா? இது தண்டாம். அப்போ கரும்புன்றது என்னது? ஒரு தண்டு. சரிங்களா? அடுத்து இலை பேசிக்கு, இதில் ஒன்றுமே கிடையாது, நல்லா பாருங்கள். ஆனால் முக்கியமாக ஒரு பாயிண்ட் ஒழிஞ்சிருக்கு பாருங்களேன். இலைகள் பசுமை நிறத்தில் உள்ளன. ஆமாம், அதற்கு காரணம் அவற்றில் உள்ள பச்சை நிறமிகள். இது நம்ம பேசிக் 6லேருந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இலையின் அடிப்பகுதியில் நுண்ணிய துளைகள் காணப்படுகிறது. ஆமாம், இது மூலமாக தான் ஆக்சிஜனை எடுத்துக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகிறது. சூரியனிலிருந்து வர்ற அந்த ஒளியை வாங்கி பச்சை மூலமாக தன்னோட பசுங்கணிகத்தினால் உணவு தயாரித்து ஸ்டார்ச்சாக ஏடிபி மூலமாக சேமித்து வச்சுக்கிட்டு அது உயிர் வாழுது. மற்ற பார்ட்ஸை அது பில்டப் பண்ணிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இவை இலைத்துளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நுண்ணிய துளைகள் என்ன சொல்கிறாங்கன்னா இலைத்துளைகள் அப்படின்றாங்க. இலையின் பணிகள் பாருங்கள், ஒரு பணிகளும் ரொம்ப முக்கியம். நன்மைகள் தீமைகள் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப பேசிக், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எதையுமே அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. ஒரு கொஸ்டின் தெரியாமல் அங்கே நிற்கும்போது தான் ஐயோ இதை நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி தோணும். அதனால் விட்டுறாதீங்க. பாருங்கள், ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவை தயாரிக்கிறது இலை. 2வது, சுவாசித்தலுக்கு உதவுகிறது இலை. அப்படி படிங்க. சரிங்களா? அடுத்து, இலைத்துளை வழியாக நீராவி போக்கு நடைபெறுகிறது. ஆமாம், ஒரு கொஸ்டின் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்னென்னா தண்டின் வழியாக நீராவி போக்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின். அதுக்கு சரின்னு போட்டு வந்துட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க, சார் தண்டு தானே சார் வரும் நீரை கொண்டு போகிறது அப்படின்னு. தண்டு வராது, இலைத்துளை தான் வரும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயும் பாக்ஸ் அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. அடுத்து பாருங்கள், விக்டேரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலை 3 மீட்டர் விட்டம் வளரக்கூடியது. நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒரு வகை தாங்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது இந்த இலை இருக்கிற ரொம்ப பெரிய இலை, 45 கிலோகிராம் எடை வரைக்கும் தாங்குமா. இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, எல்லாம் கொடுத்துருவாங்க, நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். 3 மீட்டர் விட்டம் அப்படின்னு இருக்கா, மீட்டருக்கு பதிலாக மில்லி மீட்டர் விட்டம் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அடுத்து எப்படி இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, 45 கிலோகிராம் இருக்கா, அதை கிலோவை எடுத்துகிட்டு கிராம்னு மாற்றிடுவாங்க. எடைன்னு இருக்கா, அது நிறைன்னு மாற்றிடுவாங்க. இது நம்ம பார்த்தோன்னே நம்ம கண் என்ன செய்யும், ஒரு கொஸ்டினை உள்ளார்ந்து படிக்காமல் டக்குன்னு ஆன்சர் போட்டு வந்துடும். 3 மீட்டர் விட்டம், 45 கிலோகிராம் எடை, நிறை கிடையாது எடை. நல்லா தெளிவாக படிங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது மேலும் தெரிந்து கொள்வதா, பூக்கும் தாவரம் பூவா தாவரம் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா ஜிம்னோஸ்போம் ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், சூரியகாந்தி பூக்கும் தாவரம் ஆகும். ஆமாம், சூரியகாந்தி அப்படிங்கிறது என்னது, ஒரு பூக்கும் தாவரம். அடுத்து பூவா தாவரம் அப்படிங்கிறது என்னென்னா ரிக்ஸியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா அந்த மரத்தோட வேறு அந்த பட்டையிலலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு பாசி மாதிரி படிஞ்சு வளர்ந்து வரும். சரிங்களா? இது என்னென்னா பூவும் பூக்காது, ஆனால் அது ஒரு செடி மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது என்ன சொல்கிறாங்க, ரிக்ஸியா, அதாவது பூக்க தெரியல அப்படின்னா என்ன, ரிஸ்க் எடுக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அப்படிங்கிறது என்னென்னா மூடிய விதை. அதாவது என்ன சொல்கிறதுனா, இப்போது ஹார்ட் அட்டாக் ஆகுது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு என்ன ஆஞ்சியோ பண்ணுவாங்கள்ல, ஆஞ்சியோ எங்கே இருக்குது,
இதயம் எங்கே இருக்குது? நம்ம நெஞ்சுக்குள்ளே மூடி இருக்குது. அப்போ மூடி இருக்கிறதுனால அது ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு. ஜிம்முக்கு போனால் என்ன செய்வாங்க? திறந்து போட்டு போவாங்களா? அப்போது திறந்த விதை தாவரம், அதை சைக்கஸ். சரிங்களா? அப்படி நீங்கள் உங்களை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சு படிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சயின்ஸு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நன்னீர் வாழிடம். ஆறுகள், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரிகள் இவை நன்னீர் வாழிடங்கள் ஆகும். ஆகாய தாமரை, அல்லி மற்றும் தாமரை ஆகியவை நன்னீரில் காணப்படும் தாவரங்கள் ஆகும். சரிங்களா? இலை பகுதிகளில் காற்றறைகள் அதிகமாக இருப்பதால் இவை நீரில் மேலே மிதக்கின்றன. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நன்னீர் இருக்குல்ல, நன்னீரில் இருக்க செடிகளை பற்றி சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இந்த செடி என்ன செய்யுது? இலைப்பகுதிகளில் காற்றறைகளை வந்து அதிகமாக வச்சுருக்கு. இப்போ எப்படி சொல்கிறதுனா, பேசிக்காக அந்த பேம்பு அப்படின்வாங்க, அதாவது மூங்கில். அந்த மூங்கில் என்ன செய்யணும், அது கேப்பில் பார்த்திங்கன்னா காற்றை சேமித்து வச்சுருக்கும். நீங்கள் மூங்கிலை வெட்டி நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா மிதக்கும். ஏன் அப்படின்னா, அதுக்கு சின்ன சின்ன தடுப்பாக இருக்கும். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா காற்று நிரம்பி இருக்கும். சின்ன சின்ன கேப்பில் பூராமே அந்த குமிழ்களாக சேர்ந்து காற்று வந்து நிறைஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்போ அதால் தண்ணிக்குள்ளே மூழ்க முடியாது. மூழ்காமல் என்ன செய்யும், அதோட இலைப்பகுதிகள் என்ன செய்யும், மேலே வந்துடும். இலைப்பகுதிகள் மேலேயும் தண்டு பகுதியில் வந்து அதிலேயும் இருக்கும். அந்த தண்டு பகுதி எப்படின்னா ஒரு மிதப்பு கட்டை மாதிரி செயல்பட்டு பூவை வந்து வெளியில் விரித்து வச்சுருக்கும். அப்படின்றப்போ அந்த சூரிய ஒளி மூலமாக வர்ற சத்துக்களை இலைகள் பெற்று அதை தண்டுகளுக்கு கொடுத்து, அந்த தண்டுகள் என்ன செய்யுது, இலைகளையும் பாதுகாக்குது, செடியையும் பாதுகாக்குது. இதோட வேலை தான் அந்த காற்று, அந்த மிதக்கிறதுனால அது இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கிது. சரிங்களா? சரி, அது கீழே கொடுத்துருக்க பாருங்கள். தாமரையின் இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அவை நீரில் மிதப்பதற்கு உதவுகிறது. ஏர் ஸ்பேஸ். சரிங்களா? தாமரை இலை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கடல் நீர் வாழிடம். இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம சேட்டலைட்லேருந்து நம்ம பூமியை பார்க்குறோம்னா நல்லா ப்ளூ கலரில் இருக்கும். அதுக்கு என்ன அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 70% என்ன இருக்குன்னா தண்ணி தான் இருக்குது அப்படின்றாங்க. கடல் நீர் நம்ம பூமியில். தாவரங்கள் கடல் நீரிலும் வாழ்கின்றன. ஆமாம், தாவரங்கள் கடல் நீருக்குள்ளேயும் இருக்குது. சரிங்களா? ஆனால் அது மூலமாக என்ன செய்யுதான், 40% கடல்வாழ் தாவரங்கள் நடைபெறுகிறது. என்ன நடைபெறுகிறது? ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 40% பூமியில் இருக்க 40% வந்து ஒளிச்சேர்க்கை வந்து கடல்வாழ் தாவரங்களால தான் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், உலகின் மிக நீளமான நதி என்ன நதினா நைல் நதி ஆகும். 6650 கிலோமீட்டர். இந்த நைல் நதி எந்த நாட்டோட முக்கியமான நதி? சரிங்களா? இந்த நைல் நதியில் ஒரு ஃபேமஸான ஒரு கப்பல் ஒன்று மாட்டுச்சு. அது கரெக்டாக என்ன சரியாக தெரியல அந்த கப்பலோட பேர். தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 2023 கரண்ட் அஃபேர்ஸ்னு நினைக்கிறேன். 23 22 கரண்ட் அஃபேர்ஸு. சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்த நைல் நதி எந்த நாட்டோட தேசிய நதி அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அடுத்து இந்தியாவின் பாயும் மிக நீளமான நதி எதுன்னு கேட்குறாங்க. நதி எதுனா கங்கை நதி, 2525 கிலோமீட்டர். அப்போ தமிழ்நாட்டில் மிக நீளமான நதி எதுப்பா? கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பான முறை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்றது தெரியும். நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு மனசில் போய் நிற்கும். படித்தவங்க ஓகே, எனக்கு தெரியும் சார் அதனால் கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஓகே. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேன் தான், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. சரிங்களா? பாருங்கள், நில வாழிடம். உலகில் 28% நில வாழிடங்கள் உள்ளன. ஆமாம், 28% தான் மக்கள் வாழக்கூடிய இடங்களாக இப்போதைக்கு இருக்குது. சரிங்களா? நில வாழிடங்கள் 3 வகைப்படும். அது காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள். சரிங்களா? இது பாருங்கள், அடுத்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின். 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நிலவாழ் தாவரங்கள், மாஸ்கள் மற்றும் லிவர் வேஸ்ட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 470 மில்லியன். நல்லா பார்த்துக்கோங்க, மில்லியன், பில்லியன் கிடையாது, மில்லியன். சரிங்களா? தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கு ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றது. ஆமாம், இந்த அமேசான் காடுகள் அது வந்து எங்கே இருக்குன்னா தென் அமெரிக்காவில் பிரேசில் அப்படிங்கிற நாட்டில் வந்து இருக்குது. இது வந்து என்னென்னா உலகின் நுரையீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அமேசான் காடுகளை இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த காடுகள்லாம் இப்போ அழிஞ்சிக்கிட்டு வருது. அடுத்து காடுகளில் என்னென்னா இவற்றின் வெப்பமண்டல மலைக்காடுகள், குளிர் பிரதேச காடுகள், மலைக்காடுகள் என வகைப்படுத்தலாம். இதனால் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 25 முதல் 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மழை கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. புல்வெளிகள்
அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். புல்வெளி வாழிடம். இவ்வகை வாழிடங்கள் புற்கள் அதிகமாக காணப்படும். இவை மிக சிறிய முதல் மிக உயரமான புற்களை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டு சவானா. சரிங்களா. அடுத்து பாலைவன வாழிடம். பேசிக் தான், தெரிஞ்சது தான். தண்ணி இல்லைன்னா அந்த இடம் பாலைவனம் ஆகிடும். அப்போ நீரின் அளவு மிக குறைவாக உள்ளபோது வாழிடம் பாலைவனம் எனப்படும். இவை பூமியின் மிகவும் வறண்ட பகுதிகளாகும். இங்கு ஆண்டின் சராசரி மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டருக்கு குறைவாகத்தான் இருக்கும். சரிங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. என்னென்னா இந்த 25 சென்டிமீட்டரையும் 20% நம்ம மக்கள் குழப்பிக்கிறாங்க. நல்லா பாருங்கள். இங்கு ஆண்டின் சராசரி மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டருக்கு கீழேயும் இருக்கும். ஆனால் பூமியின் நிலப்பரப்பில் சுமார் 20% தான் பாலைவனம் இருக்குது. 25% கிடையாது. மாற்றி போட்டுறக்கூடாது. நான் திரும்ப அதை தான் தெளிவாக சொல்கிறேன். நல்லா தெளிவாக புரிஞ்சு கவனிங்க. சரிங்களா. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா. அடுத்து அந்த பாலைவனத்தோட மற்ற கொஞ்சம் கண்டினியூஷன். தாவரங்கள் நீரையும் கனிம உப்புக்களையும் சேமித்து வைத்திருக்கும் தடிமனான இலைகளை பெற்றுள்ளது. எது? பாலைவன தாவரங்கள். ஏன்னா அது அங்கே சர்வே பண்ணணும்ல. அது எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா, கள்ளி தாவரங்கள் போன்ற தாவரங்கள் தண்டின் நீரை சேமித்து வைக்கின்றன. அதன் இலைகள் முட்களாக மாற்றமடைந்தன. இவை நன்கு வளர்ச்சி அடைந்த நீளமான வேர்களை கொண்டுள்ளதால் மண்ணில் மிக ஆழமாக சென்று நீரை உறிஞ்சி அதன் மூலம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து பாருங்கள். இதுக்கு உதாரணம் சப்பாத்தி கள்ளி, சோற்று கற்றாழை, பிரயோபில்லம். சரிங்களா. உதாரணம் கேட்கலாம், கண்டிப்பான முறையில் உதாரணம் கேட்கலாம். உதாரணத்தை உதாரணமாக நினச்சிங்கன்னா உங்களை உதாரி விட்டு போயிடும். சரிங்களா. சில நேரங்களில் காமெடியாக கூட பேசுவேன், அதில் எதுவும் கண்டுக்கிறாதீங்க. சரி பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா? அந்த பாக்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். ஆமாம், தார் பாலைவனம் ஃபுல்லாலாம் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ளே கிடையாது. பாதி தான். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சைடு போயிடுச்சு. ஏன்னா இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது. இதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவிலும் ராஜஸ்தானிலும், மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தான், பஞ்சாப், சிந்து மாகாணம் வரைக்கும் அங்கே பரவி போயிடுச்சு. சரிங்களா. இதில் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, தார் பாலைவனம் உலகில் எத்தனாவது பெரிய பாலைவனம்? அதை கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்து கொடி வகைகள் பார்ப்போம். பற்றுக்கம்பி அப்படின்னா என்னென்னா, ஒரு செடி இருக்குது, அதால் தவந்து போக முடியல. ஒரு கம்பி ஒரு சின்ன சுருள் மாதிரி வரும். அந்த தண்டு மாதிரியே இருக்கும், சுருளாக இருக்கும். அதை பிடிச்சி அப்படியே வளர்ந்து மேலே போகும். சரிங்களா. அதுக்கு பேர் என்ன? இனிப்பு பட்டாணி. இந்த பொடி பாவக்கான்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த விருதுநகர், சாத்தூர் சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த தரையில் இருக்கும். சரிங்களா. அந்த மாதிரி பாவக்காய்லாம் இதைத்தான் சொல்லுவாங்க. என்னென்னா கொடி மாதிரி படர்ந்து போய் தான் வளரும். தரையிலேயே இருக்கும், ஆனால் ஏதாவது ஒன்று பிடிச்சி சுருண்டு வளர்ந்துருக்கும். அடுத்து பாருங்கள். இனிப்பு பட்டாணி அப்படிங்கிறதுனால லாத்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வளரும் பருவநிலையிலே அதிவேகமாக வளரக்கூடியது எது அப்படின்னா மூங்கில். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினுங்க. இந்த டெஸ்ட் பேஜ்லாம் சில இதெல்லாம் அட்டன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அடிக்கடி தூக்கி வைப்பாங்க. அதெல்லாம் ஈஸியாக பார்த்துக்கோங்க. அடுத்து பின்னுக்கொடி அப்படின்னா ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சு வளர்ந்துக்கிட்டு போகும். சரிங்களா. ஒரு சில தாவரங்கள் நீண்ட மெலிந்த தண்டுகளை கொண்டுள்ளன. அவை தானாகவே நேராக நிலைத்து நிற்கும் தன்மையற்றவை. சரிங்களா. அதை ஆதாரத்தை பற்றி கொண்டு வளரும். அதாவது சங்குப்பூ, அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சங்குப்பூ, மல்லிகை, இதெல்லாம் என்னது? பின்னுக்கொடிகள். முட்கள் அப்படின்னா ரயில் கற்றாழை அப்படின்னா அப்படின்வாங்க. இது என்னென்னா என்ன சொல்கிறது, இந்த கத்தி மாதிரி இருக்குது பாருங்கள், அதான் என்னது ரயில் கற்றாழை அப்படின்வாங்க. அதாவது சைடில் பூரா பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும் எட்ஜஸ்ஸு. சரிங்களா. இது விளையாட்டுத்தனத்தில் சின்ன பிள்ளையில் விளையாடும் போதெல்லாம் பார்த்துருக்கலாம். சப்பாத்தி கள்ளி அப்படிங்கிறதுனா சப்பாத்தி கள்ளியின் இலை சிறு முட்களாக மாறியுள்ளது. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஈஸியாக இருக்கும் பாருங்கள், அவங்க சொல்கிறது புரியுதுன்னு பாருங்கள். இப்போ சப்பாத்தி கல் இருக்குது. சப்பாத்தி கல்லில் அந்த மேலே அந்த முள்ளாக இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் முள்ளுன்னு நினைக்கக்கூடாது. அதோட சின்ன இலை தான் அப்படி சுருண்டு காஞ்சி போய் முள் மாதிரி இருக்குது. சரிங்களா. அந்த பச்சை கலர் இருக்குது பாருங்கள், தண்டு மாதிரி பெருசாக இலை மாதிரி இருக்கா, அது இலை கிடையாது, அதோட தண்டு. சரிங்களா. அது மேலே இருக்கிறது பூ. என்ன அப்படியே மாற்றி கொடுப்பாங்க, கவனமாக பாருங்கள். அடுத்து காகிதப்பூ. போகென்யா வில்லா அப்படிங்கிறது இது என்னென்னா தண்டு பகுதியின் கூர்மையான முட்கள் காணப்படுகிறது இதுக்கு. சரிங்களா. அடுத்து
நினைவில் கொள்க. ஒரு லெசன் முடியும் போது நினைவில் கொள்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு ஷார்ட்டாக இதை ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் வாட்ச் விட்டிங்கன்னா இதில் கண்டிப்பான முறையில் ஒரு பாயிண்ட்ஸ் ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ பற்று கம்பிகளும் பின்னு கொடிகளும் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குது சார் அப்படின்னா இதை பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இலையின் 3 முக்கிய பணிகள்: ஒளிச்சேர்க்கை, சுவாசம், நீராவி போக்கு. சரிங்களா? இதுதான். இதில் நம்ம ஈஸியாக நம்ம பையன் எதில் குழம்புவேன் அப்படின்னா, ஒளிச்சேர்க்கை, சுவாசம், நீராவி போக்கு, பக்கத்தில் கனிகளையும் கொடுத்துருக்கேன். ஆமாம் சார், இலை கனிகளை தருது. அது கிடையாது. பாருங்கள், ஒளிச்சேர்க்கை, சுவாசம், நீராவி போக்கு, இந்த 3க்கும் தான் இலை பயன்படும். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், புக் பேக் வந்து இப்போதைக்கு வந்து இந்த தடவை இந்த பாடம் எடுக்கிறேன்றதுக்காண்டி இந்த புக் பேக்கை சொல்கிறேன். அடுத்தலாம் வந்து புக் பேக்கையும் பாக்ஸ் கொஸ்டின் தனியாக ஒரு வீடியோவை போடுவேன். சரிங்களா? குளம் டேஸ் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு கேட்குறாங்க. நன்னீர். இலைத்துளை முக்கியமான வேலை என்ன? நீராவி போக்கு. நீரை கடத்துதல் எது? தண்டு. ஒளிச்சேர்க்கை என்னது? இலை. சரிங்களா? உறிஞ்சுதல் அப்படிங்கிறது வந்து என்னது? வேர். என்ன? நீராவி போக்கு அதோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்குறாங்க. இலையோட முக்கியமான வேலைன்னா நீராவி போக்கு. சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறது, இலையோட வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா ஒளிச்சேர்க்கை. இலை துளையின் வேலை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீராவி போக்கு. தண்டோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீரை கடத்துதல். மற்ற பகுதியில் நீரை கடத்துதல், உணவை கடத்துதல், இதெல்லாம் வந்து என்னது? தண்டோட வேலை. அது தண்டுக்கு வந்து இன்னொன்றுன்னா 10th போகும்போதெல்லாம் சைலம், ஃப்ளோயம், சல்லடை குழாய்கள், ட்ரிக்கீடுகள் அப்படின்லாம் தனித்தனியாக வரும். அதெல்லாம் தனியாக பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு வந்து இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இலைத்துளையின் முக்கிய வேலை வந்து நீராவி போக்கு. குழப்புற மாதிரி இருக்கும், திரும்ப அது கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? நீரை உறிஞ்சும் பகுதி எது? டேஸ், வேர். சரிங்களா? ஆகாய தாமரையின் வாழிடம் எது? அது நீரில் தான் வரும். நிலத்தில் வாழாது, மலையிலையும் வாழாது, பாலைவனத்துலையும் வாழாது, தண்ணியில் தான் வாழும். சரிங்களா? இது ஒரு கொஸ்டின். சரிங்களா? அடுத்து இதெல்லாம் வந்து நான் தனியாக உங்களுக்கு வந்து புக் பேக்காக தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். சரிங்களா? இப்போது என்னென்னா, நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? என்னோடய கேள்வி அதுதான். இது நடத்தவும் செய்கிறோம், நீங்கள் அதை கவனமாக பாருங்கள். சரிங்களா? நான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் எடுக்கிறேன். உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் நோட்ஸாக எடுத்து நான் நம்ம டெலகிராம் குரூப்பில் போட பார்க்குறேன். எனக்கு ஃப்ரீ டைம் எதெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிசிஎஸ்சி படிக்கிறேன், இப்போ தான் சார் பேசிக்லேருந்து படிக்கிறேன், எனக்கு சயின்ஸ் வந்து சுத்தமாக படிக்கலை அப்படின்னா நான் கொடுக்குறத அப்படியே அண்டர்லைன் பண்ணி டிட்டோவாக படிங்க. சரிங்களா? 6th தாவரம் ரொம்ப ஈஸியான பாடம். சரிங்களா? நல்லா படிங்க. நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது. சரிங்களா? கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்து படிங்க. எஸ்ஐ கண்டிப்பாக வருமா? வரும் சார். பிசி வருமா? கண்டிப்பாக வரும். பிசி எழுதிட்டேன் சார், எஸ்ஐ எழுதிட்டேன் சார், வேறு என்ன சார் படிக்கிறது, வேறு என்ன சார் செய்கிறது, அப்படி மட்டும் விட்டுறாதீங்க. நான் அப்படி விட்டதுனால தான் இப்போ நான் உட்காந்துருக்கேன். சரிங்களா? நான் 2018 பிசி கிளியர் பண்ணியிருந்தேன். கிளியர் பண்ணி முடித்தது படிக்கலை. சரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுட்டோம். ஆனால் ஓவரால் வரும்போது எனக்கு வரல. ஆனால் நான் வரும் அப்படின்னு நினச்சி கிட்டத்தட்ட 6-7 மாதம் வேஸ்ட் பண்ணிவிட்டு வெளியில் வேலைக்கு போயிட்டேன். அடுத்து நான் திரும்ப அந்த புக்கை தொடர்றதுக்கு எனக்கு 1.5 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சும்மா கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது மட்டும் படிப்பேன். சரிங்களா? அதனால் நான் உங்களை திரும்ப அதான் சொல்கிறேன், கன்சிஸ்டன்சியாக படிங்க. சரிங்களா? குறைஞ்ச நேரமாவது, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது படிங்க. சும்மா யூடியூப்பில் வர ஷார்ட்ஸு வீடியோஸ் நம்ம கண்ணிலையாவது பாருங்கள். மற்ற இதுகளை பார்க்குறத விட இதை நம்ம பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில். அதுக்கு நம்ம முயற்சி எடுத்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் கொடுக்குறத கரெக்டாக படிங்க. உங்களால் முடியாது எதுவும் கிடையாது. ஒருத்தரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தார், சார் உங்களை தான் சார் நம்பியிருக்கேன், உங்களை தான் சார் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாரு. என்னை நம்புங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்களேன். ஆனால் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். என்னால் முடியும் சார், என்னால் நம்பிக்கை இருக்குது அப்படின்றவங்களால மட்டும்தான் அதில் ஜெயிக்க முடியும். சரிங்களா? நம்மளும் ஜெயிப்போம். நம்மளுக்கும் காலம் வரும். அவ்வளோதான். உங்களாலேயும் முடியுன்றதை 100% நம்புங்க. நம்ம ஜெயிப்போம். எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நெகட்டிவாக மட்டும் எப்பயுமே திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருங்க. படிங்க. படிக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? படித்தோம்னா நம்ம அறிவு வளரத்தான் போகுது. இதை நம்ம படிச்சுட்டோம் வேஸ்ட்டு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இதை நம்ம படிச்சிருக்கோம், என்ன இதனால் என்ன அழுகி போயிட போதா? கிடையாது. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். இதனால் நம்மளுக்கு
வேறு யாருக்குனாலும் சொல்லிக் கொடுக்குறதுனால நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியும். சரிங்களா? அதனால் நம்பிக்கையாக உட்காந்து படிங்க. நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து என்ன பாடம், என்ன லெசன் அப்படிங்கிறத நான் நாளைக்கு இன்ஸ்டாவில் போட்டு விட்றேன். சரிங்களா? தேங்க்யூ.